நான் ஐடி பேக்ரவுண்ட் கிடையாது. ஐடியில் நான் வந்து எப்படி சேருவேன்? நான் ஒரு ஃப்ரெஷர். ஐடியில் நான் எப்படி வந்து சேர்றது? இல்லை, நான் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ஐடிக்கு நான் எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது? அப்படி நிறைய கேள்வி நமக்கு இருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணணும், அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணணுங்கிற ஐடியாவும் இருக்காது. பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கிளியர் ஆயிரும். இப்போ ஐடிக்குள்ளே ஸ்விட்ச் ஆகும் முன்னாடி ஐடினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஐடி 2 டொமைனாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து டெவலப்மெண்ட், ஒன்று நான் டெக் அண்ட் சப்போர்ட் சொல்லலாம். ஸோ டெவலப்மெண்ட் நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டெவலப்பர் ரோல் அண்ட் டெஸ்டிங் ரோல் தான். பட் நான் டெக் இதுதான் இம்பார்ட்டண்டான ரோல். எல்லாரும் என்ன நினச்சிருக்கோம்னா கோடிங் மட்டும் தான் ஐடின்ட்டு. அப்படி கிடையாது. நான் டெக்கில் டெஸ்டிங்லேருந்து சப்போர்ட்லேருந்து டேட்டா அனலிஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ட்டு நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஸோ இதில் எப்படி எடுத்தாலும் நம்மளால் ஐடிக்குள்ளே ஒரு செக்டாருக்குள்ளே ஈஸியாக ஸ்விட்ச் ஆக முடியும் பேஸ்ட் ஆன் அவர் ஸ்கில்ஸ் அண்ட் அவர் டேலண்ட்ஸ். பட் இந்த செக்டார்ஸில் நமக்கு ரொம்ப கியூரியாசிட்டியோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸோ நம்ம கொடுக்குறது டெவலப்மெண்ட் ரோலுக்கு தான். ஒரு நல்ல டெவலப்பர் ஆகணும்னா நமக்கு கோடிங் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். கோடிங் வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். உண்மையாக சொன்னால் அது இருக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். கோடிங் ரொம்ப சிம்பிளாக பிரிச்சிடலாம். ஒரு கார் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு காருக்கு வந்து இன்ஜின் எப்படி ஹெல்ப் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒரு பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லா கோட்ஸும் ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி 2 செக்டரை கிளியராக பார்த்துட்டோம். சிம்பிளாக சொல்லணும்னா இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும்னா ஒரு குக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். எப்படி ஒரு குக் நமக்கு ஒரு டிஷ்ஷை குக் பண்ணி டெலிவர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு டெவலப்பர் நம்மளுக்கு கோடை டெவலப் பண்ணி டெலிவர் பண்ணுவாங்க. பட் இந்த ஃபுட் ஒரு கஸ்டமருக்கு ரீச் ஆகணும்னா ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ மாதிரி பார்ட்னர்ஸ் ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணி எப்படி டெலிவர் நமக்கு பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் சப்போர்ட் அண்ட் அனலைஸ். அவங்க ப்ராப்பராக கோடை எப்படி ஒரு கஸ்டமர்கிட்ட டெலிவர் பண்ணுறதுல இருந்து அந்த டெலிவர் பண்ணுற கஸ்டமர்கிட்டேருந்து எப்படி ஒரு ஃபினான்ஷியலாகவும் ஒரு டெக்னிக்கலாகவும் அவங்க கிட்டேருந்து ரெக்குவயர்மெண்ட்ஸை கெட் பண்ணுங்கிறதுலேருந்து எல்லாத்தையும் அவங்க தான் ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு ஐடிக்கு எப்படி ஒரு டெவலப்பர் இம்பார்ட்டனோ அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் அனலிஸ்ட் டீமில் இருக்கவங்களும் இம்பார்ட்டன்ட். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா டிசைன் பண்ணுவோம். பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுப்போம். டேட்டா பேஸில் நம்ம ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஆனால் இது எப்படி ஒரு கஸ்டமர் கிட்ட போய் கொண்டு போய் டெலிவர் பண்ணுவோம். அப்படி அந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் அந்த ஆப்ரேஷனை பண்ணுறதா க்ளவுட். இங்கே எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆகணும், ஈஸியாக ரீச் ஆகணுங்கிறது தான் க்ளவுட் யூஸ் பண்ணுறோம். க்ளவுடுங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஷோரூம் தான். நம்ம எப்படி ஒரு காரை டிசைன் பண்ணி ரன் பண்ணதுக்கப்புறம் அதை டெலிவர் பண்ணுறதுக்காக ஷோரூம்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் க்ளவுடும். க்ளவுட்ஸ் வில் யூஸ் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் பிளாட்ஃபார்ம் அண்ட் எல்லா யூஸராலையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணவும் முடியும், ஹேண்டிலும் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இப்போ ஃபோனில் நம்ம வந்து ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக ஒரு 25 GB 30 GB தான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு அப்பாற்பட்ட ஃபோட்டோஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ரிசோர்ஸ்க்கு மூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படிப்பட்ட டைமில் வரது தான் க்ளவுட். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ட்ரைவ் அண்ட் மைக்ரோசாஃப்ட்டில் யூஸ் பண்ணுற ஒன் ட்ரைவ் எல்லாமே க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னா ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸாக யூஸ் ஆகும். இப்போ டேட்டா அனலிஸ்ட்னா யாருங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் கிரிக்கெட். அதில் ரன் ரேட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எவ்வளோ ரன்ஸ் எத்தனை பாலை நம்ம எடுத்தோமோ அதுக்கேற்றபடி ரன் ரேட் டிஃபர் ஆகும். அதே போல தான் ஒரு அப்ளிகேஷன்லையும் ஒரு டேட்டா அனலிஸ்டோட வேலை என்னன்னா நம்மளோட அப்ளிகேஷன் எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, அதில் வர டேட்டாஸ் அண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத டிசைட் பண்ணுறதா டேட்டா அனலிஸ்டோட வேலை. இவங்க எல்லாரும் கம்பைனாக ஒர்க் பண்ணாதான் ஒரு கம்பெனியில் ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்பராக ரன் ஆகும். நம்ம கெட் பண்ணுற அப்ளிகேஷன் ப்ராப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெக்னிக்கல் சைடில் வராது. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் ஆர்கனைசேஷன். நம்ம அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிட்டோம், அது கஸ்டமருக்காக நம்ம கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே பண்ணிட்டோம். பட் அது கஸ்டமர்கிட்ட எப்படி ரீச் ஆகும், அதுதான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேலை செய்கிறவங்களோட வேலையே. ஒரு கார் ஒரு ஷோரூமுக்கு வந்ததுக்கப்புறமும் நம்மக்கிட்ட ரீச் ஆகிறதுக்காக அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அதே போல் தான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களும் அதை ப்ராப்பரான ஒரு கஸ்டமர்கிட்டையும் ப்ராப்பரான யூசர்கிட்டையும் கொண்டு போகிறதா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களோட வேலை. அவங்களுக்கு அப்போ ஹெல்ப் பண்ணுறதான் டேட்டா அனலிஸ்ட் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ். ஸோ எல்லாமே இங்கே இன்டர்லிங்க்டான ஒரு விஷயம் தான். ஒரு ஐடின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு டெவலப்பர் மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே பல செக்டார்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்பராக நம்மளை டியூன் பண்ணிக்கிட்டோம்னா ஏதாச்சும் ஒரு செக்டாரை நம்ம ஷைன் பண்ணலாம். சரி, ஓகே, நான் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதை எப்படி நான் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? இதில் முக்கியமான ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் தான். ஒரு டெவலப்பராக நீங்கள் இருக்கிறீங்களோ, ஒரு ஃபினான்ஸில் இருக்கிறீங்களோ, இல்லை மார்க்கெட்டிங் போகிறீங்களோ, ப்ராக்டிஸ் பிளேஸ் அ மேஜர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஒரு கார் வீடியோ பார்த்துட்டேன். ஆக்சிலேட்டர்னா என்ன, பிரேக்னா என்ன, அதுக்கப்புறம் கியர் ஷிஃப்டிங்னா என்னன்னு பார்த்துட்டு உடனே கார் ஓட்ட முடியுமானா முடியாது. அதுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கணும். அதே போல தான் டெவலப்மெண்ட்டும் ஐடியும். ஐடியில் நம்ம எந்த செக்டாருக்கு நம்ம போனாலும் அதுக்கு கிளியரான ப்ராக்டிஸ் தேவை. கிளியரான ப்ராக்டிஸ் மட்டும் இல்லாமல் கரெக்டான கைடன்ஸும் தேவை, மென்டார்ஷிப்பும் தேவை. சிம்பிளாக அதே மாதிரி தான் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டும். நீங்கள் ரியல் டைம் டேட்டாவோட எப்போ ப்ளே பண்ணுறீங்களோ, எப்படி அதை ப்ளே பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் ஒரு ப்ராப்பர் டேட்டா அனலிஸ்ட் ஆக முடியும். க்ளவுடில் எப்படி ஒரு அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணணும், அந்த அப்ளிகேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதான் ஒரு க்ளவுட் டெவலப்பரோட முக்கியமான ஒரு வேலை. ஒரு விசிட்டிங் கார்டு எப்படி நம்மளோட லொக்கேஷனில் இருந்து நம்ம என்ன டெஸ்டினேஷனுக்கு போகணுங்கிறத கிளியராக சொல்லுதோ அதே மாதிரி தான் ஒரு ரெஸ்யூமே. ஒரு இன்டர்வியூ இருக்குது, யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோம், அவங்ககிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குங்கிறத கிளியராக சொல்லும். ரெஸ்யூமேஸ் மட்டும் உங்களை யாருன்னு ஷோ பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெவலப்பர் கிட்டப்பை அவங்களோட ஃப்ரெண்ட் ஃபேஸாக யூஸ் பண்ணுவாங்க.
அங்கே அவங்களுக்கு தேவையான எல்லா அப்ளிகேஷனையும் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா அப்ளிகேஷனும் புஷ் பண்ணிவிட்டு இன்னும் இன்டர்வியூர்கிட்ட எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு காட்டுவாங்க. இப்போது நான் டெக்கில் இருக்கவங்க அப்போ தான் லிங்க்டின்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வருது. லிங்க்டின் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஃபார் ஆல் ப்ரொஃபஷனல் பர்சன்ஸ். அங்கே எல்லா ப்ரொஃபஷனல் பர்சன்ஸும் கேதர் ஆவாங்க. அங்கே அவங்களோட ஸ்கில்ஸ்லேருந்து அவங்களோட நீட் வரைக்கும் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ LinkedIn plays a major role in your life. LinkedIn resume இது எல்லாமே at the end உங்களை ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக போகுது. இன்டர்வியூ ஆஸ் அ பர்சன் நீங்கள் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும்போது தான் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இன்டர்வியூஸில் சிலபஸுங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது. இன்டர்வியூஸுங்கிறது ஒரு ரியல் டைம் கேம் மாதிரி. அந்த பிளேஸில் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ, நீங்கள் எப்படிப்பட்ட ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட லைஃபே டிசைட் பண்ண போகுது. நிறைய பேர் உங்ககிட்ட வந்து சொல்லலாம் ஐடிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப அன்ஸ்டேபிளான ஒரு டொமைன்ட்டு. பட் இஃப் யூ ஹேவ் ஸ்கில் யூ கேன் சர்வை இட் ஈஸிலி. Zukun will help you in that.